குட் மார்னிங் மக்களே. எந்திரிச்சாச்சு ஹாஸ்டல்லேருந்து. மணி 6 கிளம்ப போகிறோம். எந்திரிச்சிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு நம்ம வெளியே போய் பேசலாம். பேக் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்மளை சூப்பராக 2 நாள் தங்க வச்சு பார்த்துக்கிட்டேன். இந்த பெட்டுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், கிளம்ப போகிறோம். வாங்க வெளியே போய் பேசலாம். இருட்டாக இருக்குது, வெளியே போய் பேசலாம். வாகமனில் 2 நாளாக நம்மளை சூப்பராக பார்த்துக்கிட்ட இந்த சோஸ்டல் வாகமனுக்கு ஒரு நன்றி. கிளம்ப போகிறோம் அங்கேருந்து. குட் மார்னிங், நான் வேலு. நாம் இப்போ எங்கே இருக்கிறோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மான்சூன் கேரளா வந்திருக்கோம். மான்சூன் டைமில் மழைக்காலம், பருவமழை காலத்தில் ஆலப்புழை முடிச்சுட்டு வாகமன் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்து கிளம்பியாச்சு. நம்ம அடுத்து போகக்கூடிய இடம் கீழே பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு பஸ் ஏறிட்டு சொல்லுதேன். நம்ம ஹாஸ்டலை சுற்றி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அமைதியாக நம்ம பில்டிங் மட்டும்தான் இருக்குது. செம்ம சூப்பரான பிளேஸு இந்த ஹாஸ்டல். வாகமன் வந்தால் இனி கண்டிப்பாக இந்த சோஸ்டல் வாகமன்லாம் தங்குவோம். ஃபேமிலியாக வந்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிச்சன் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்காம விட்டேன். இதுதான் கிச்சன் சூப்பராக ஆல்ட் பண்ணியிருக்காங்க உள்ள. சரி, நம்ம கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு. அடுத்த இடத்த நோக்கி. யாருமே இல்லை ரிசப்ஷனில். நான் நைட்டே சொல்லிட்டேன் எதாவது ரிசப்ஷன் காலையில் கிளம்ப போகிறேன் அப்படின்னு. ஒருத்தருக்கான மணி எத்தனைன்னு சொல்கிறேன். சரி, மணி 6:40 ஆகுது. குளிர் இருக்கிறதுனால யாருமே நினச்சி வரல. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. போகலாம் அடுத்த இடத்த நோக்கி. 1 கிலோமீட்டர் நடந்து போனால் பஸ் ஸ்டாப் வரும். நம்ம வாகமன் வரும்போது அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் நடந்தே நம்ம ஹாஸ்டலில் கண்டுபிடிச்சி வந்தோம். அதே மாதிரி 1 கிலோமீட்டர் நடந்தே நம்ம பஸ் ஸ்டாப் போய் அடுத்த இடத்துக்கு பஸ் ஏறலாம். ஃபஸ்ட்டு ஈராட்டுப்பேட்டை பஸ் ஏறலாம். அங்கே போய் நான் எந்த ஊருக்கு போகிறேங்கிறத சொல்கிறேன். போகலாமா? மீண்டும் ஒரு நன்றி. சோஷல் வைசாக்கு சூப்பர் பிளேஸுங்க. நம்பர் 1 ஏரியா. எந்த குறையும் இல்லை. சாப்பாடெலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரிசப்ஷனில் யாருமே இல்லை. கிளம்பலாம். பாய் சோஸ்டல். நடந்து போகலாமா? பஸ் ஸ்டாப்பில் போய் பேசுகிறேன். நடந்து தான் போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாப்புக்கு. காலையிலனால அந்த நிழல் ரொம்ப நீளமாக தெரியுது. பஸ் ஸ்டாப்பில் போய் மீட் பண்ணுறேன். நல்லா ஏற்றம். வந்துவிட்டோம் பஸ் ஸ்டாப்புக்கு. இதுதான் ஹாஸ்டல் போகிற வழி. நம்ம அந்த இடத்துல வந்து இறங்கணும். பஸ்ஸு இந்த பக்கத்துலேருந்து வரும், ஏறலாம். நாங்கள் பக்கத்தில் வரையில் தான் ஒரு பஸ்ஸு போச்சு. சரி, நடந்து ஓடி பிடிக்க முடியாதுன்ட்டு விட்டேன். பஸ்ஸு வரும், ஏறலாம். இந்த முக்கில் தான் வரும். பஸ் ஏறிட்டு பேசுகிறேன். பஸ்ஸு வந்துருச்சுங்க. பஸ் வந்துருச்சு, ஏறிட்டு பேசுகிறேன். பஸ் ஏறியாச்சு. ஆமாம், ஈராட்டுப்பேட்டை பஸ் ஏறிருக்கேன். அங்கே இறங்கிட்டு பேசுகிறேன். சரியா? ரேடியோ வருது அந்த காட்சி. அண்ணன் பஸ்ஸில் வரையில் நல்லா பேசிக்கிட்டே வந்தாப்புல. அண்ணன் பேருண்ணா? இந்த பேர் ஜோஜோ. அது பேர் ஜோஜோ. பேர் நல்லா சூப்பராக பேசிக்கிட்டு வந்தாப்புல. எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க எல்லாம் கேட்டுட்டு வந்தாப்புல. நம்ம ஈராட்டுப்பேட்டை வந்தாச்சு, இறங்க போகிறோம். இறங்கிட்டு பேசுகிறேன். இது ஃபேமஸ் சர்ச் ஆகிட்டோம் அறிவுத்துறா. அது மீண்டும் ஈராட்டுப்பேட்டை வந்தாச்சு. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். அதே 35 ரூபா சார்ஜில் வந்து இறங்கிட்டோம். இன்னும் அன்றைக்கி சாப்பிட்ட ஹோட்டல்லே சாப்பிடலான்னு பார்க்க. அது அந்த பக்கம் இருக்குது, நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு அடுத்த பஸ்ஸு தொடுபுழைக்கு ஏறணும். சாப்பிட்டுட்டு பேசுகிறேன். சரியா? மணி 8:37. ஆமாம், வந்து 4 நாள் ஆச்சு. பரோட்டா பீப் கறி காம்பினேஷன் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி கிடச்சிருக்கு பாருங்கள். 2 பரோட்டா பீப் கறி அடித்து நொறுக்குமா? டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். அன்றைக்கி சாப்பிட்ட ஈராட்டுப்பேட்டையில் அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்ட அதே கடை தான். இன்றைக்கி செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடையிலே ஃபிஷ் சாப்பிட்டோம். அப்படி ஒரு பீஸ் உள்ளே வச்சு அன்றைக்கி கொஞ்சம் கிரேவி வச்சு உள்ளே தள்ளலாம். எப்படி இருக்கும்? சீஸ். அல்வா துண்டு உள்ளே போன மாதிரி இருக்குது.
புரோட்டா பீஃப் கறி காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒரு பீஸு கொஞ்சம் புரோட்டா சாயம் சீஸ் பொறுமையாக சாப்பிடும். சூப்பராக சாப்பிட்டாச்சு. 2 புரோட்டா, ஒரு பீஃப் கறி சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுவோம். பஸ்ஸு துறவில் பஸ்ஸு போகிறோம்னு கேட்டு பஸ் ஏறுது. போகலாமா? நாம் இப்போ அடுத்து போகக்கூடிய இடம் அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். தென்னிந்தியாவின் நயகரான்னு சொல்லப்படுற அதிரம்பள்ளிக்கு போகிறோம். அது எங்கே இருக்குன்னா திருச்சூர் மாவட்டத்தில் சாலக்குடி அப்படின்னு ஊர் பக்கத்தில் அதிரம்பள்ளி ஃபால்ஸு அதிரம்பள்ளி பஞ்சாயத்தில் இருக்குது. 80 அடி உயரத்துலேருந்து விழக்கூடிய இந்த ஃபால்ஸு 160 அடி நீளம் கொண்ட பெரிய ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸு. தென்னிந்தியாவின் நயகரா என்று சொல்லப்படுற அதிரம்பள்ளிக்கு போகிறோம். அதுக்கு இங்கேருந்து நம்ம ஈராட்டுப்பட்டிலேருந்து டைரக்ட் பஸ் சாலக்குடிக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டு பஸ்ஸு ஏறியாச்சு. நம்ம ஏறி உட்காந்துருக்கோம், கிளம்ப போகிறோம். லெட்ஸ் கோ அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். போகலாமா? பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம், போகலாம். மணி 10:15 ஆகுது. ஒரு 10:30க்கு பஸ் எடுக்கும் நினைக்கிறேன். ஆமாம், இங்கேருந்து 97 கிலோமீட்டர் சாலக்குடி. கிட்டத்தட்ட சூப்பர் ஃபாஸ்ட்னால் ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 10:30னா 11:30 12:30க்கு போயிடலாம். 12:30க்கு போய் அங்கே இறங்கி என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் யோசிப்போம். இப்போதைக்கு சாலக்குடிக்கு பஸ் டைரக்ட் பஸ்ஸே ஏறியாச்சு. ஈராட்டுப்பேட்டையிலேருந்து போகலாமா? சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸில். இதுதான் ஈராட்டுப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வாகமன் வரும்போது இதே பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கி வந்தோம். அந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம், பஸ் ஏறியாச்சு, போகலாம். லெட்ஸ் கோ சாலக்குடி அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். நம்ம அந்த 2வது பஸ்ஸில் த்ரூ டிக்கெட்டை போகலான்னு பார்த்தோம். அது ஃபுல்லாக ரிசர்வேஷனாக, சீட்டு இல்லைன்ட்டாங்க. அதனால் இறங்கிட்டேன். வேறு பஸ் வரும், ஏறி போகலாம். ஆமாம், சூப்பர் ஃபாஸ்ட் பஸ் எல்லாம் ரிசர்வேஷனாக வருது. அதனால் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு போங்க, அங்கேருந்து தொடுபுழைக்கு பஸ்ஸு நிறையா இருக்கும். தொடுவில் போயாச்சுன்னா அங்கேருந்து சாலக்குடிக்கோ அல்லது திருச்சூருக்கு பஸ்ஸு நிறையா இருக்கும் அப்படின்னாங்க. நான் இப்போ தொடுவில் போகிறதுக்காண்டி ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கேன், நடந்து போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்ரு. ஆட்டோவில் 30 ரூபா 40 ரூபா கேட்பாங்க. சரி, பக்கத்தில் நடந்தே போயிடலான்ட்டு போயிட்டுருக்கேன். ப்ரைவேட் பஸ் ஏறிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். தொடுவில் பஸ் ஏறியாச்சு. 40 ரூபா டிக்கெட்டு. ஈராட்டுப்பேட்டையிலேருந்து தொடுபுழைக்கு ப்ரைவேட் பஸ் கிடச்சிச்சு. நம்ம பாதி தூரம் நடந்து வரையிலே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு வெளியே வந்துச்சு, ஏறிட்டோம். 40 ரூபா டிக்கெட்டு, ப்ரைவேட் பஸ்ஸு. போகலாம், சென்ட்ரல் சீட்டு கிடச்சிருக்கு, போகலாம். தொடுபுழை வரப்போகுது, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது தொடுபுழைக்கு. ஆமாம், நம்ம டைரக்ட் பஸ்ஸாக ஏறிந்தால் சூப்பராக போய்க்கலாம். த்ரூ பஸ்ஸில் 3 பஸ் ஏறி போடுறது. தொடுபுழை பஸ்ஸு, தொடுபுழையிலேருந்து மூவாட்டுப்புழைக்கு ஒரு பஸ் போகணும். மூவாட்டுப்புழையிலேருந்து சாலக்குடிக்கு போகணும். நம்ம த்ரூ பஸ் கிடைச்சது மிஸ் ஆகிப்போச்சு. ஒரு 3 பஸ் ஏறி போகணும். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம தொடுபுழை இறங்கிடலாம். நமக்கு ஜன்னல் சீட்டு கிடைக்கிறதுனால சென்ட்ரல் சீட்டு இருக்கணும். வேறு வழி அதனால் வெளியே ஒன்றுமே காமிச்சு வீடியோ எடுக்க முடியல. கீழே இறங்கி பேசுகிறேன். தொடுபுழை இறங்கி ஒரு 5 கிலோமீட்டர். இந்த ப்ரைவேட் பஸ்ஸுக்கு ஒரு நன்றி. தொடுபுழை வரைக்கும் நம்மளை கொண்டாந்து சேஃபாக இறக்கி விட்டாச்சு. நம்ம இங்கேருந்து இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு போது நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு போகணும். அங்கே போய் நம்ம மூவாட்டுப்புழைக்கு பஸ் ஏறலாம். போகலாமா? பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 300 மீட்டர் நடந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். தொடுபுழை கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. நம்ம நேராக மூவாட்டுப்புழைக்கு போவோம். அப்படி இல்லைன்னா சாலக்குடிக்கு பஸ்ஸு டேரெக்டாக இருந்தாலும் சாலக்குடிக்கு ஏறிடும். மூவாட்டுப்புழைக்கு போனால் அங்கேருந்து பஸ்ஸு நிறையா இருக்கும். அப்படி இல்லைன்னா சாலக்குடி போய் டேரெக்டாக சாலக்குடிக்கு போயிடலாம். எது பஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டு ஏறலாம். போகலாமா? கூகுள் மேப்லேயும் பார்த்தேன், இதுதான் காமிச்சது. அங்கே எடப்பாடிக்கோட்டையில் ஸ்டேஷனில் அங்கே என்கொயரியில் விசாரித்தேன், இப்படி தான் சொன்னாங்க. அதனால் நம்ம நேராக மூவாட்டுப்புழை அல்லதுனா டேரெக்ட் சாலக்குடி
பஸ்ஸில் ஏறி போகலாம். ஓகே, தொடுபுழா பஸ் ஸ்டாண்டு. விசாரிச்சுட்டு கூப்பிடுது பஸ் எங்கே நிற்கிது. இங்கே விசாரித்தேன். இந்த பக்கம் டேரெக்டாக திருச்சூர் பஸ்ஸு டேரெக்ட் பஸ்ஸு இருக்குது. சாத்தனூர் சாலக்குடிக்கு வந்துருச்சு, ஏறலாம். திருச்சூர் போகக்கூடிய பஸ்ஸு சாலக்குடி டேரெக்ட் பஸ்ஸு கிடச்சிருக்கு. நம்ம அங்கே விசாரித்து முடிக்கவுமே பஸ் வந்துருச்சு, ஏறியாச்சு. டிரைவர் கண்டக்டர் இறங்கிட்டாங்க வெளியே. நம்ம நேராக சாலக்குடி போகலாம். ஓகே, ஃப்ரீயாக தான் இருக்குது பஸ்ஸு, கூட்டம்லாம் இல்லை. இது தொடுபுழா பஸ் ஸ்டாண்டு. எடுத்துருவாங்க பஸ் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில். டிக்கெட் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புனாலும் பேசுகிறேன். விண்டோ சீட் கிடச்சிது. ஆமாம், ஃப்ரீயாக இருக்கனால விண்டோ சீட் கிடச்சிது. போகலாம். இந்த தொடுபுழா பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ்ஸு கிளம்பிருச்சு. நன்றி தொடுபுழா பஸ் ஸ்டாண்ட். மீண்டும் வருவோம் தொடுபுழைக்கு. இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நம்ம எந்த ஊர் போகிறோம் பேர் மறந்து போகிறது. சாலக்குடி. சாலக்குடியை நோக்கி போகலாமா? டைரக்ட் பஸ்ஸு. மணி இப்போ 11:56. அதாவது 12 மணி வச்சுக்கோங்களேன். 69 கிலோமீட்ரு தொடுபுழையிலேருந்து சாலக்குடிக்கு 69 கிலோமீட்ரு. கிட்டத்தட்ட 89 ரூபா சார்ஜு. டிக்கெட் எடுத்தாச்சு. 89 ரூபா போட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. நேரே சாலக்குடி போக போகிறோம். கிட்டத்தட்ட மணி 12, 1, 2, 2:30 மணிக்கு போயிடலாம். அங்கே போய் தான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம ரூம் போடலாம். சரியா? இதுதான் எனக்கு பிளானு. போகலாம் சாலக்குடியை. தொடுபுழா ரிவர் நல்ல பெரிய ஆறுங்க தொடுபுழையில். இப்போ ஜன்னல் சீட்டு கடைக்கு போய் நம்ம இஷ்டத்துக்கு பேசிக்கலாம், நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். ஈராட்டுப்பேட்டையிலேருந்து ப்ரைவேட் பஸ்ஸில் தொடுபுழைக்கு வரையில் சென்டு சீட்டு கிடச்சிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் பேச முடியல, வீடியோ எடுக்க முடியல. இப்போ விண்டோ சீட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம் சாலக்குடியை நோக்கி. இது மூவாட்டுப்புழா ஆலுவா அங்கமாலி வழியாக சாலக்குடி போகும் இந்த பஸ்ஸு. திருச்சூர் போகுது, நம்ம சாலக்குடி இறங்க போகிறோம். ஓகே, போகலாம். இது ஃபாஸ்ட் பேசஞ்சர், சூப்பர் ஃபாஸ்ட் கிடையாது, ஃபாஸ்ட் பேசஞ்சர். போகலாமா? இது வாழைக்குளம்னு ஒரு ஊருங்க. இந்த ஊருக்கு என்ன ஸ்பெஷல்னால் பைனாப்பிள் மார்க்கெட்டு. சவுத் இந்தியாவிலே பெரிய பைனாப்பிள் மார்க்கெட்டு தான் இருக்குது. சவுத் இந்தியா போர்டில் பார்த்தா தெரியும். சவுத் இந்தியாவிலே பைனாப்பிள் விலையை நிர்ணயிக்கக்கூடிய பெரிய மார்க்கெட்டு இந்த வாழைக்குளம் மார்க்கெட்டு தான். வாழைக்குளம் பைனாப்பிளுக்கு பேர் போன ஊர். ரொம்ப சீப்பாக வாங்கிட்டு போகலான்னு சொல்லுவாங்க. நெட்டில் படித்த மார்க்கெட் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. போகும்போது வழியில் இருந்துன்னா காமிக்கிறேன். போகலாம். அடுத்து ஒரு பெரிய டவுன்னு சொன்னால் மூவாட்டுப்புழை அப்படின்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். மூவாட்டுப்புழை 3 ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த ஊர். அதனால் மூவாட்டுப்புழை இடுக்கி டேம்லேருந்து வர தண்ணி 3 ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடம் மூவாட்டுப்புழை. அங்கே தான் வந்திருக்கோம். அந்த ஆறு போகும்போது காமிக்கிறேன். நல்ல பெரிய ஆறு. வருஷத்தில் 365 நாளும் இந்த ஆற்றுல தண்ணி போகும். இடுக்கி டேம்லேருந்து கரண்ட் எடுத்துகிட்டு மிச்சம் உள்ள தண்ணி அந்த ஆற்று வழியாக தான் போகும். போகும்போது காமிக்கிறேன் அந்த ஆற்று வழியாக போகும்போது. வெல்கம் டு மூவாட்டுப்புழை கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். நான் சொன்னேன் மூவாட்டுப்புழை ஆறு இதுதான். படித்துறையோடு இருக்குது பாருங்கள். வருஷத்தில் 365 நாளும் தண்ணியை பார்க்கலாம், தண்ணி போகும். ரொம்ப பெரிய ஆறு. இடுக்கி டேம்லேருந்து இந்த ஆறு வருது. அதனால் 365 நாளும் தண்ணி போகக்கூடிய ஆறு. இந்த ஆறு தான் அந்த ஊருக்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க. மூவாட்டுப்புழை 3 ஆறு சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போகிற இடம் தான் இருக்குது. போகலாம். பெரும்பாவூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இதுவும் ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டு தான் பெரும்பாவூர்.
பெரும்பாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு நன்றி. கிளம்பிட்டோம் பெரும்பாவூர்லேருந்து. இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு ரவுண்டாக இருக்குது பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரவுண்டாக சுற்றி வந்து அப்படியே வெளியே போகுது பஸ்ஸு. மற்ற ஊர்களில் சதுரமாக இருக்கும், ஒரு ரவுண்டாக அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்க அழகாக இருக்குது. மீண்டும் வருவோம் பெரும்பாவூருக்கு. மிக்க நன்றி. போகலாமா அடுத்த ஊருக்கு? காலடின்னு ஒரு ஊருங்க, அதில் ஒரு பெரிய ஆறு, காலடி ஆற்று பாலம். ஆற்றுல தண்ணி அழகாக போயிட்டு காலடி ரிவர். டிராஃபிக்காக இருக்குது, அதான் பஸ் நின்று போகுது. இதாங்க காலடி ஆறு, ரொம்ப பெரிய ஆறு. ஆனால் தண்ணி கம்மியாக தான் போகுது. அங்கமாலி அப்படின்னு ஒரு டவுனுக்கு வந்திருக்கவங்க. நம்ம ரூட்டில் கடைசி என்ன சொல்கிறது, இதுக்கு அடுத்து பெரிய நம்ம இறங்கணும் சாலக்குடியில். இது வந்து அங்கமாலி. அங்கமாலி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. அடுத்த பெரிய டவுனான சாலக்குடியில் நம்ம இறங்கணும். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி. இதுதான் அங்கமாலி பஸ் ஸ்டாண்ட், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். ரெட்டமாடி பஸ் ஒன்று போது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ப்ளூ கலரில் 2 மாடி பஸ். கேரளாவில் தான் மாதிரி பார்க்குறேன். ஏசி பஸ். சாலக்குடிக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. 10 நிமிஷத்தில் இறங்கிடலாம். சாலக்குடியில் ஹாஸ்டல் தேடி 10 கிடைக்கல, ரூம்பு தான் இருக்குது. சாலக்குடியிலே ஹாஸ்டல் இல்லை, அதிரம்பள்ளியிலே ஹாஸ்டல் இல்லை. அதிரம்பள்ளியில் ரூம் கூட கிடையாது. அதனால் இந்த 5 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் கீழே இறங்கி சாலக்குடி ரூம் போடுதோம். இது புக் பண்ணல. இறங்கி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அல்லது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரூம் புக் பண்ணலாம். இப்போதைக்கு இன்னும் 10 நிமிஷத்தில் கீழே இறங்க போகிறோம். சாலக்குடி இறங்கி பேசலாம். சாலக்குடிக்கு வந்தாச்சு. இந்த பஸ்ஸு தான் வந்து இறங்கணும். சூப்பராக கொண்டாந்து விட்டுருச்சு. ஆமாம், நம்ம அதிரம்பள்ளி ஃபால்ஸ் போனோம்னா நம்ம எங்கே இருந்தாலும் சரி, கேரளாவிலையோ தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சாலக்குடி வரணுங்க. நம்ம சாலக்குடி வந்தாச்சு. மணி 2:33. நம்ம கரெக்டாக 2:30 வரும்னு நினச்சோம். அதே மாதிரி 2:30 வந்து சேர்ந்துட்டோம். வேறு என்ன, சாலக்குடி அதிரம்பள்ளிக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு சாலக்குடி வரணும். பஸ்ஸில், காரில், எதில் இருந்தாலும் சரி, ட்ரெயின்னாலும் சரி, சென்னையிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் சரி, நம்ம சாலக்குடி வந்து இங்கேருந்து அதிரம்பள்ளி போகணும். நம்ம ட்ரெயின் சென்னையிலேருந்து இருக்குது, கோயம்புத்தூர்லேருந்து இருக்குது, திருநெல்வேலி, தென்காசியிலேருந்து கூட டேரக்ட் ட்ரெயின் இருக்குது சாலக்குடிக்கு. சாலக்குடி வந்து இறங்கிடலாம். இங்கேருந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ரூம் போட்டுட்டு, மணி 2 ஆச்சு, சாப்பிட்டு ரூம் போட 3 மணி ஆயிரம். இன்னும் போய்ட்டு வர டைம் இருக்காது. நாளைக்கு அதிகாலையில் அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். இப்போதைக்கு ஒரு ரூம் போடுவோம். போகலாமா? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போய் ரூம் போடலாம். இந்த சாலக்குடி பஸ் ஸ்டாண்டு தான். போகலாம், வெளியே போகலாம். ரூம் செக்இன் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி லாட்ஜில் கீழே இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு உங்கள் ரூம் எப்படி இருக்குது, எவ்வளோ வாடகைங்கிற சொல்கிறேன். ஒரு மில்ஸு காலி ஆகிடுச்சா? மணியை பாருங்கள், மணி 3:05 ஆச்சு. மில்ஸு காலி ஆகிடுச்சு. ஒரு ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கேன், ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குது, என்ன வாடகை, எது பக்கத்தில் இருக்கிறத அப்டேட் பண்ணுறேன். முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டு மேலே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம்பு, நம்ம கீழே ரெஸ்டாரண்ட்டு. போகலாமா? சாப்பிட்டு போகலாம். ஆர்டர் பண்ண எக் ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு. மெதுவாக சாப்பிட்டுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். பரவாயில்ல, பசியும் இல்லை, லைட்டாக தான் பசி. காலையில் பரோட்டா, பீஃப் கறி சாப்பிட்டு பசி இல்லை. சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம்.
பஸ் ஸ்டாண்டு இதில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான். ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு ரைட் சைடில் இருக்குது. கொஞ்சம் தூரம் ஒரு 300 மீட்டர் நடந்து வந்ததும் ஹோட்டல், வென்யூ, ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டு, இந்த பக்கம் லாட்ஜு. இதான் ரூம் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகலாம். மேலே சாப்பிட்டாச்சு. லிஃப்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ரூமை காட்டுறேன் உங்களுக்கு. ரூம் 1600 டபுள் பெட்டு, சிங்கிள் பெட்டு இல்லைட்டாங்க. நேற்று பாருங்க 730 ஹாஸ்டலில் எவ்வளோ சூப்பராக தங்கணும். அதில் வேறு என்ன விஷயம், ஃப்ரெண்ட்ஸுகள் நிறையா இருந்தாங்க. எவ்வளோ ஆக்டிவிட்டீஸு, எவ்வளோ வசதி இருந்துச்சு அந்த ஹாஸ்டலில். இன்றைக்கி அடைச்ச 4 சோகத்துக்குள்ள ஒரு 1500 தங்க போகிறோம். 1600 அந்த லாஸ்ட் ரூமு நமக்கு செக்கிங் பண்ணியாச்சு. ரூமை காட்டுறவங்களுக்கு கட் பண்ணுறது. எவ்வளோ இதான் ரூம்பு. அப்படியே வந்ததுனால ஈரத்துணியெல்லாம் காய போட்டிருக்கேன். 2-3 ஃபேன்ட்டு ஃபுல்லாக நனைஞ்சு போயிருந்துச்சு. இந்த ஃபேனில் ஃபுல்லாக நனைஞ்சு போயிருச்சு. எல்லாத்தையும் கொடி மாதிரி காய போட்டிருக்கு. காய போட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு ரூம் நல்லா இருக்குது. டபுள் பெட்டு, ஏசி இருக்குது. ஏசி ஆன் பண்ணி விட்டாங்க. டிவி இருக்குது. பாத்ரூம் பரவாயில்ல, நீட்டாக இருக்குது. வாஷ் பேஷன், ஷவர். 1200 ஒர்த்து தான். ஆனாலும் நம்ம கொஞ்சம் பட்ஜெட்டை பார்க்குறீங்களே, ஹாஸ்டல் இல்லைங்க, இதுதான் கிடச்சிது. சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு தங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம் பேசாமல். சரியா? என்ன பிளான்னா, ப்ரைவேட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு ரெண்டுமே இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸு அதிகமாக இருக்குது அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸு டைமுக்கு 1-2 டைமுக்கு இருக்குது. நம்ம ப்ரைவேட் பஸ்ஸு 8 மணிக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுது காலையில். நம்ம ஒரு 7:30க்கெலாம் குளிச்சுட்டு இந்த கீழே நம்ம டிஃபன் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு பேக்கை கீழே ரிசப்ஷனில் வச்சுட்டு அவன்கிட்ட சொல்லிவிட்டு எப்போவுமே நாளைக்கு காலையில் 7:30க்கெலாம் 7 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிடுவேன். பேக்கை வச்சுட்டு நான் அதிரம்பள்ளி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, ஓகேன்ட்டார். காலையில் 7 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு பேக்கில் வச்சுட்டு நம்ம அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். இதுதான் பிளான் இப்போதைக்கு. 800 அதிகம் தான் ரூமுக்கு, வேறு வழி இல்லை. 2 இடத்துல கேட்டு பார்த்தேன். ரூம் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒன்று கேட்டேன், அவைலபிள் இல்லைன்ட்டாங்க, ரூம் இல்லைன்ட்டாங்க. சரி, கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் தள்ளி வந்ததும் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கும் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் கிடச்சிது ரூம். பரவாயில்ல, நீட்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம். வாகமனில் சில்லுன்னு காற்று, மழையும் குளிரும் என்னமா நடுக்கிட்டுருச்சு. 6 மணிக்கு மேலே ரூமில் வெளியவே இருக்க முடியல, அந்தளவுக்கு குளிர். பயங்கர வெயில். பஸ்ஸில் வரையெல்லாம் பயங்கர வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. கிளைமேட் ஃபுல்லாக மாறிடுச்சுங்க கீழே. அவ்வளோதான். சரி, வேறு என்ன, ரெஸ்ட் எடுப்போம், நைட்டு சாப்பிடுவோம், காலையில் இருந்துச்சு நம்ம பயணத்தை தொடருவோம். இப்போதைக்கு ரெஸ்ட்டு. ஓகேவா, வச்சுட்டுமா? வேறு என்ன சொல்கிறதுக்கு, என்ன இருக்குது? இன்றைக்கி காலையில் நம்ம காலையில் 5:30க்கெலாம் எழுந்தோம். இன்றைக்கி அதிரம்பள்ளி வாகமனில் ஹாஸ்டலில் 6:30க்கெலாம் குளிச்சாச்சு. 7 மணிக்கெலாம் 6:45க்கெலாம் செக் அவுட் பண்ணிவிட்டேன். அங்கே ரிசப்ஷனில் ஆள் இல்லை. நைட்டே சொன்னதுனால கிளம்பி 1 கிலோமீட்டர் ஏற்றத்தில் நடந்து வந்து பஸ் ஸ்டாப்பில் 7 மணிக்கெலாம் வந்துட்டேன். 7:45 தான் பஸ் வந்துச்சு. நான் வந்துட்டுருக்கேன், ஒரு பஸ் போயிடுச்சு. கொஞ்சம் தூரத்தில் 3/4 மணி நேரம் நின்று பஸ் ஏறி நம்ம ஈராட்சிப்பேட்டை வந்தோம். ஈராட்சிப்பேட்டையிலேருந்து தொடுபுழைக்கோ வேறு எங்கேயும் பஸ்ஸு கவர்மெண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸில் ஏறணும். அவங்க எல்லாமே ரிசர்வேஷன் சொல்லி இறக்கி விட்டாங்க. அப்புறம் ஒரு ப்ரைவேட் பஸ் எடுத்து தொடுபுழை வந்தோம். 2வது பஸ் தொடுபுழை வந்தோம். தொடுபுழையிலேருந்து டைரெக்டாக சாலக்குடி வந்துட்டோம். இதுதான் 3வது பஸ்ஸு. இங்கேருந்து இன்னொரு பஸ் எடுத்து அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகணும். இதுதான் நடந்தது இன்றைக்கி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ட்ராவல் வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லோரும் காட்டும். அதிரம்பள்ளி போகணும்னா சாலக்குடி எங்கே இருந்தாலும் சாலக்குடி வரணும். ட்ரெயின்லனாலும் சரி, பஸ்னாலும் சரி, சாலக்குடியிலேருந்து நம்ம அதிரம்பள்ளி போகலாம். சரி, ரொம்ப உளவுலன்னு பேச வேண்டாம், போதும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் காட்டும். வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படிங்கிட்டு வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. நன்றி, வணக்கம், பாய்.